ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவோட நான் வந்திருக்கேன். இந்த ப்ராடக்ட்டை நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன்றது ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா என்னோட தமிழில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எஸ், ebay.com மக்களே. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன் ஒரு ப்ராடக்ட். இது கடைசியில் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு நான் சரியான பாடுபட்டேன். இந்த ப்ராடக்ட் இல்லை, பட் சிமிலர் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு பாடுபட்டேன். இந்தியாவில் இந்த ப்ராடக்ட் அவைலபிள் இல்லை கைஸ். இருக்குது, நான் எடுத்திருக்கேன். அந்த ப்ராடக்ட்டையும் எடுத்து நான் அதுக்கான ரிவ்யூ கொடுத்துருக்கேன். என்னன்றது ஸ்க்ரீன்ஷாட்டில் ஆட் பண்ணுற பாருங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்கும் கொடுக்குறேன். எஸ், என்னன்ற நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு பேனா மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பின்னர். ஓகேங்களா, அதுதான் கைஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வேணா உங்களுக்கு காட்டிடுறேன். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு காட்டுறேன். eBayலேருந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ், இதுதான் கைஸ் அந்த ஒரு ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது. இது ஒரு ஸ்பின்னர் பேனா. ஓகேங்களா, இதான் கைஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் eBay இந்தியா. ஓகே, ebay.com ebay.com இன்டர்நேஷ்னல்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் இந்த ப்ராடக்ட் நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் நான் எடுக்கலை. இவங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி நான் எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் நினச்சது வேறு. ஆனால் அதை ஆர்டர் பண்ணி அது இது வரைக்கும் வரவே இல்லை. போயிடுச்சுன்னே சொல்லலாம், கம்ப்ளீட்டாக மணி லாஸ்னே சொல்லலாம். அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் வேறு ஒரு சேனலில். எனக்கு 2 சேனல் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது டியூபர் அன்பாக்ஸு, டியூபர் ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் உங்களுக்கு டீட்டெயில்டாக அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது நான் காசை தொலைச்சதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு உங்களுக்கு காட்டிடுறேன். எஸ், இதுதான் கைஸ் அந்த ப்ராடக்ட்ஸு பார்க்குறீங்களா. இதுவும் அதே ஸ்பின்னர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி இது வரைக்கும் வரல. நான் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. 5 மாதம் ஆகிடுச்சு. ப்ராடக்ட் இது வரைக்கும் வரல. தட் மீன்ஸ் கோவிந்தா தான் நாம போட்டாங்க நம்மளுக்கு. ஸோ நான் அதை பற்றி தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். பட் அதெல்லாம் தேடி பல செல்லர்ஸ் கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு 15 செல்லர்ஸ் கிட்ட நான் காண்டாக்ட் பண்ணியிருப்பேன். நீ ஷிப் பண்ணுவியா சொல்லி ஒருத்தங்க கூட பார்த்தீங்கன்னா ஷிப் பண்ணாமல். நான் எதை பற்றி சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ராடக்ட் மக்களே, இந்த சிமிலர் ப்ராடக்ட்டை பற்றினா நான் நிறைய செல்லர்ஸ்க்கு நான் காண்டாக்ட் பண்ணேன். ஏன்னா விலை கம்மி. நீ பார்ப்பீங்க ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டுமே கிட்டத்தட்ட $100, லைக் $1.2, $1.3, $1.5, $1 அப்படின்றதுனால சரி பண்ணலான்னு நினச்சேன். பட் ஒரு செல்லர் கூட ப்ராப்பராக இல்லை. அதுக்கான டீட்டெயில்டாக நான் அப்புறம் சொல்கிறேன். பட் ஃபைனலி சரி ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் எடுத்தது இப்போது இந்த ப்ராடக்ட் தான் மக்களே. இதை தான் எடுத்திருக்கேன். எவ்வளோ ரூபாய்க்கு நீங்களே பார்ப்பீங்க. $14.80 மக்களே, விச் இஸ் க்ளோஸ் டு 1050 rupees சம்திங். சரிங்களா, ஸோ இதை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். டீட்டெயில்டாக இதை பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். போகலாமா? வாங்க கைஸ், லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், வீடியோ ஆரம்பிக்கும் பண்ணி நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள். எஸ், வெளியே சத்தங்கள் கேட்கலாம். ஹார்ன் சத்தங்கள், யாராவது பேசுறது, கத்துறது, இப்போவே கேட்கும். உங்களுக்கு ஹார்ன் சத்தம்லாம் கேட்கும். ஏன்னா பக்கத்தில் மெக்கானிக் ஷாப் இருக்குது. ஸோ அதனால் ஹார்ன் சத்தங்கள்லாம் கேட்டதுன்னா தயவுசெய்து இந்த மன்னிச்சுக்கோங்க. ஓகேலா, பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது இல்லாமல் பண்ணவே முடியல வீடியோவே. சரிங்களா, ஸோ அதனால் பிகின் பண்ணலாம். வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது இதுக்கு எது மூலமாக ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா N1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்பிங் கொரியர் கம்பெனியோட பண்ணியிருக்காங்க. அதையும் நான் அந்த வீடியோவில் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது சொல்லப்போனால் ஒரு பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் பாதி இதில் பாதின்ற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ அதில் தான் அது ஷிப் பண்ணேன். இந்த செல்லர்கிட்ட தெளிவாக நான் கேட்டிருந்தேன். ஆல்ரெடி அதுக்கான ஒரு வீடியோ தனியாக போட்டிருப்பேன். eBayல எப்படி நீங்கள் ப்ராப்பராக வாங்கணும். ஆனால் ப்ராப்பராக வாங்கணும்னு சொல்லியே எப்படிடா நீ காசை தொலைச்ச அப்படின்னா அதுதான் இருக்குது. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏப்பா ஆன் அடிக்காமல் இருக்குங்களேப்பா. ஸோ கைஸ், ரொம்ப கடுப்பாக இருக்குது பாருங்களேன். இனிமேல் தான் ஆன் அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க கியாமையான்னு. A few moments later. எஸ், பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் நான் எடுக்கணும்னு முதல்ல ஆசைப்படல. நான் உங்களுக்கு அது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பட் ஆனால் அந்த ப்ராடக்ட் நான் சொல்கிறது என்னென்னா, நான் அந்த பழைய ப்ராடக்ட் எடுக்கணும்னு நினச்சி அது ஃபெயிலியர் ஆச்சு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் காண்டாக்ட் பண்ணிடுவேன் மக்களே. 15 செல்லர்ஸை இந்த மாதிரி சிமிலர் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ணேன். ஒரு நாய் கூட ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அதை நான் தனியாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அப்படி தேடி ஃபைனலி சரி ஓகே, காசு போனால் போகட்டும்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை இப்போ நான் எடுத்திருக்கேன் மக்களே. கிட்டத்தட்ட $14.80, which is close to 1050 rupees. ஓகேலா, 1000 ரூபாய் கிட்டத்தட்ட வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் eBayலேருந்து எடுத்தேன். இந்த செல்லரை நான் பர்ஃபெக்டாக சொன்னேன். ஆப்வியஸாக நான் சொல்லியிருப்பேன், இன்னொரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்படி நீங்கள் ப்ராப்பராக eBay கிட்டேருந்து ப்ராப்பராக நீங்கள் வாங்கணும், பை பண்ணணும், வாட் ஆர் தி ப்ரொசீஜர்ஸ் நீட் டு பி ஃபாலோட், வாட் ஆர் தி திங்ஸ் டு பி ரிமெம்பர்ட்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருப்பேன். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் இதை செல்லரை நான் காண்டாக்ட் பண்ணி, ப்ரோ நீங்கள் இந்தியா ஷிப் பண்ணுவீங்களா, என்ன கொரியர் வழியாக ஷிப் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். இவனையும் அந்த 15 பேரை தாண்டி இவனையும் கேட்டேன்.
இவரும் வந்து என்ன சொன்னான்னா நான் ஷிப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். நான் எந்த கொரியர்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொதப்பினார். அப்புறம் வந்து நான் N1 தான் பண்ணி விட்றேன்னாரு. ஓகே சூப்பர். ஸோ N1 பண்ணி விடுங்க சொல்லி உடனே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணேன். அண்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15-16 நாளில் ஆல்மோஸ்ட் 80 டேஸ் கிட்ட எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் டெலிவரி ஆகிடுச்சு மக்களே. ஸோ வாங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல இது மாதிரி ஒரு சிமிலர் ப்ராடக்ட் ஆல்ரெடி நான் வாங்கியிருப்பேனே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது இருந்ததுன்னா அதாவது பரவாயில்ல, ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இது ரிட்டர்ன் ஆப்ஷன் நம்மளுக்கு கிடையாது, வச்சு தான் ஆகணும். பார்ப்போம். லெட்ஸ் see. எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. அண்ட் மோரோவர் என்ன சொல்கிறது, வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து மெட்டாலிக் பென்னுன்றாங்க. இதெல்லாம் பார்ப்போம், ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உள்ளே எப்படி இருக்கும். அப்போ அப்படி தான் நினைக்கிறோம். இந்த ஒரு 2-3 கன் கூட அப்படி தான் வாங்கினேன். ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் உள்ளே பார்த்தா அந்த கன் இருந்தது. ஓகே பார்த்துக்கலாம். ஸோ இதான் கைஸ் பாக்ஸு. கவர்ஸை தனியாக வச்சிடலாம், சிசர்ஸையும் தனியாக வச்சிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணுவாங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இதான் கைஸ் பெண்ணோட இது. இதான் கைஸ் பென். ஏய் என்னடா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே. அதாவது இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே இங்கே நம்ம இதை ஆட் பண்ணணும் போல். எப்படி ஆக்சுவலாக வந்து இப்படி சுற்றணும். இது வந்து என்ன பண்ணோன்னா, இது வந்து நீங்கள் அக்கோரை வேணால் கழட்டலாம். எப்படி கழட்டணும், என்ன பண்ணணும்னு தெரில. இது உள்ள என்ன இருக்க போகுதுன்னு தெரில. பேட்ரிஸா? ஓகே நம்ம கழட்ட முடியாது. ஸோ இது வந்து அக்கோரை ஆணிவரையாக கழட்டலாம் கைஸ். என்னென்ன இதில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் போக சொல்கிறேன். இங்கே கழட்டணுமா? எப்படி கழட்டணும் இதை? என்னடா இவ்வளோதான் ஸ்பின்னரா? இல்லையே. சரி இங்கே கழட்டணும் போல் தெரிஞ்சு. ஓகே இங்கே கழட்டணும். ஸோ இந்த லைட் சுற்றுதா? ஓகே லைட் பட்டன். ஓகே நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறேன் கைஸ், எனக்கே தெரில. இதான் ஃபஸ்ட் டைம் வாங்குறேன்றதுனால எனக்கு தெரில. ஸோ இதாங்க ஸ்பேனா, இதான் ஸ்பின்னரு. குட். ஸோ கைஸ் இதுதான் கைஸ் ப்ராடக்ட்டு. இதில் என்னென்ன இருக்குது கிட்டத்தட்ட எப்படியே 4 to 5 in 1 இருக்கும்னு நினைக்கிறேன். 4 in 1 வச்சுக்கலாம். ஃபஸ்ட் வந்து இது ஒரு பேனா. ஸோ பேனா ஆப்ரேட் பண்ணணுன்னா இப்படி தான் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பேனா நீங்கள் எழுதிக்கலாம். பேனா எழுதி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரைட் பாருங்க, இட் இஸ் ரைட்டிங். ஸோ ரைட்டிங் பென் ஒன்று இருக்குது. ரொம்ப ஸ்மால் பென், ரொம்ப சின்ன பென் தான் இது. ஏன்னா இது ஸ்பின்னர் வருதுன்றனால. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகே ஸோ இது ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் வந்து ஒரு இதுவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபிட்ஜெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ வுட் நாட் அட்வைஸ் யூ டு டூ இட். ஏன்னா அது ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேங்குது. தட்ஸ் ஃபைன். நம்பர் 2, இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் இருக்குது, டார்ச் கொடுத்துருக்காங்க. எல்இடி டார்ச் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஆனால் வந்து இது வந்து அந்த பட்டன் செல் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயம். இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்இடி டார்ச் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இப்படி பண்ணிவிட்டு இதில் 3வது ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னு காட்டுறேன், ஸ்பின்னர். அப்போ காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பின்னர் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே பட் ஆனால் என்னென்னா கைக்கு இடிக்குது. ஸோ இதாங்க ஸ்பின்னரு. இந்த ஸ்பின்னர் சுற்றும் போது இந்த லைட்டை நீங்கள் ஆன் பண்ணி சுற்றினீங்கன்னா ரொம்ப லைட்டிங்காக எரியும், தெரியுதா? ஸோ அதுக்கு தான் இந்த லைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எமர்ஜென்சிக்காகவும் இந்த லைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லைட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் 3வது என்னென்னா, இது பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இங்கே வந்து பேட்டரி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே எங்கேயோ பின்னாடி பார்த்தேனேப்பா, இதோ இருக்குது பாருங்கள். இது வந்து ஹேமர், அதாவது இந்த விண்டோ பிரேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இங்கே கொடுத்துருக்காங்க கைஸ். ஓகே ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 in 1 அப்படி மாதிரி. இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ எம்டியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 4 in 1. 1 ஸ்பின்னர், 2வது உள்ளே இருக்கிறது ஹேமர், 3வது பேனா, 4வது இந்த டார்ச். ஸோ 4 in 1 மாதிரி ஒரு டிவைஸ் இதை கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. லென்த்து எனக்கு தெரிஞ்சு நான் மெஷர் பண்ணி உங்களுக்கு நான் ஆட் பண்ணி விட்றேன். பட் லென்த்து வந்து ஓகேவாக தான் எனக்கு தெரிஞ்ச மக்களே. நான் இதுக்கு முன்னாடி வாங்கின ஸ்பின்னர், அந்த ஒரு பேனா ஸ்பின்னர் வாங்கினல, அதை கம்பேர் பண்ணும்போது இது மச் பெட்டராகவே தெரியுது. ரொம்ப சின்னதாகவே இருக்குது. எனக்கு இவ்வளோ தான் வேணுமே ஆக்சுவலாக. ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் அந்த ஸ்பின்னர் ரொம்ப பெருசாக இருந்தது. பட் இது வந்து வெரி குட். ஸோ எப்போல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போலாம் இந்த மாதிரி நீங்கள் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கலாம். ப்ளஸ் நீங்கள் பேனா யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் இப்படி பண்ணி நீங்கள் பேனாவை யூஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ அதுக்கு தான் கைஸ் இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து எடுத்தேன். பட் ஒர்த்தா இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த் இல்லை தான். இது எனக்கு தெரிஞ்சு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 500-600 கொடுக்கலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டாலிக் பில்ட். ஓகேலா, ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டாலிக் மக்களே. இப்போ என்னால் அதை காட்ட முடியுமான்னு தெரில.
அது ஃபீல் ஆகலை. பட் இருந்தாலுமே இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டாலிக். எனக்கு தெரிஞ்சு அலுமினியம் பில்ட் நினைக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல். இது வந்து எனக்கு தெரிஞ்சு பிளாஸ்டிக் தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டாலிக். இங்கே பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், உள்ள இன்பில்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டாலிக்கில் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி வெரி குட். நான் இங்கே கிரிப்பும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அனதர் குட் திங்ஸ். ஸோ பார்க்க லுக் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்பின்னர். பட் ஆனால் மெட்டாலிக்னால தான் இவ்வளோ காஸ்ட்லியான எனக்கு தெரியல. பட் வர்த்தா இவ்வளோ ப்ரைஸுக்கு அப்படின்னா கொஞ்சம் வர்த்து இல்லை. கொஞ்சம் விலை கம்மியாக கொடுக்கலாம். இப்படி அட்லீஸ்ட் ஒரு 600 அந்த ரேஞ்ச் கொடுத்தா கூட ஒர்த்து தான். பட் 1000 rupees 1100ன்றது கொஞ்சம் ஒர்த்லெஸ் தான். பட் ஆப்வியஸாக இது வந்து இந்தியாவில் அவைலபிள் இல்லை. இது நீங்கள் இம்போர்ட் தான் பண்ணணும். நான் இப்போ இம்போர்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இந்தியாவில் அவைலபிளாக இருந்தால் எடுக்கலாம். இந்தியாவில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியல. இது வந்து இம்போர்ட்டபிள் ப்ராடக்ட் தான். மேபி இந்தியாவில் இந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்தாங்கன்னா எல்லாம் வந்து 3000 4000 கேட்குறானுங்க. அதனால் வந்து காஸ்ட்லின்றதை யாரும் வாங்குறதில்ல போல். பட் சீப்பாக விற்றாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வாங்க வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா யாரும் இதை வந்து செல் பண்ண மாட்டாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஓகேலா. ஸோ எஸ், இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டு. என்ன ஒன்றுனா இதில் வந்து பேனா நீங்கள் ரொம்ப நிறைய யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்லிடுறேன், இந்த பாக்ஸுக்குள்ளே சில விஷயங்கள் இருக்குது பாருங்கள். எக்ஸ்ட்ரா பேனாக்கான அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க, ரீஃபில் கொடுத்துருக்காங்க. எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். யா, ஸோ பேனாக்கான ரீஃபில் பாருங்கள் கைஸ். செம்ம ஸ்மாலாக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குது. ஸோ பேனாக்கான ரீஃபில் இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் யூஸே பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தூக்கி குப்பையில் தான் போடணும். ஐ மீன் இந்த பேனாவை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பட் ரீஃபில் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட் திங். அண்ட் 2 பட்டன் செல்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஆக்சிலரிக்காக. ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையானது, எனக்கு தேவையானது நான் வாங்கினதே வந்து பேனா அண்ட் ஸ்பின்னர் மக்களே, விச் ஒர்க்ஸ் ரியலி குட் ஃபார் திஸ் ப்ராடக்ட். ரொம்பவே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்மால் அண்ட் ரொம்ப காம்பேக்டாக. நீங்கள் சைஸே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபோனை கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், சைஸ் ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னது. ஒரு சிசரை கம்பேர் பண்ணிங்கன்னாலும் சரி, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட், ஸோ தட் ஐ கேன் கேரி எனிவேர். ஆனால் இது கேரி பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கேரி பண்ணால் இங்கேயும் விட்டுறக்கூடாது. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். அண்ட் பட்டன் பாருங்கள், இந்த பட்டன் ரொம்ப சின்னதாக இருக்குது. இது கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு லைட் எரியுது. இதை கிளிக் பண்ண ஆஃப் ஆகுது, விச் இஸ் another குட் திங். ஸோ எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் மக்களே. எனக்கு இதில் ஒரே நெகட்டிவ் நான் பார்த்தது என்னென்னா, இந்த பகுதி இருக்குல்ல, இந்த ஸ்பின்னர் பகுதி கொஞ்சம் சின்னதாக இருக்குது. என்னோடய ஃபிங்கருக்கு வந்து அது ரொம்ப டக்குன்னு எடுத்து ஒர்க் பண்ண முடியல. பாருங்க, டக்குன்னு ஸ்பின் பண்ணாது. நீங்கள் அதை கரெக்டாக வச்சு இப்படி ஸ்பின் பண்ணால் தான் அது வந்து ஸ்பின்னிங் வந்து ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு வந்து இது சைஸ் நல்லா இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் நான் ஒரு ஸ்பின்னர் வாங்கினேன், கோல்ட் கலர் ஸ்பின்னர். அந்த கோல்ட் ஸ்பின்னர் இதோட ரொம்ப பெருசாக இருந்தது. இங்கெல்லாம் எனக்கு அடி வாங்குச்சு. பட் இந்த ஸ்பின்னர் அப்படி இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் என்ன ஒன்றுனா, அதான் இந்த பகுதி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், நான் சுத்தம் போது என்னோடய விரல் பகுதியே வந்து அடி வாங்குது. ஸோ அதுதான் வந்து லிட்டில் டிசப்பாயின்மெண்ட். பட் தட் இஸ் ஓகே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போக யூஸ்ஃபுல் ஆக பார்த்திங்கன்னா நம்ம பழகிறோன்னே சொல்லலாம். ஸோ மற்றபடி ஓகே தான் மக்களே. அண்ட் 2வது ரீஃபில் ரொம்ப சின்னது, சீக்கிரமே காலியாயிரும். ஸோ நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எப்பவுமே இதே பேனா யூஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா நம்ம ரீஃபில் வந்து மறந்துட வேண்டியதான். எப்போயாவது ரொம்ப அக்கேஷ்னலாக உங்களுக்கு எங்கேயா ட்ராவல் பண்ணும்போது இல்லை அந்த மாதிரி எதாவது தேவைப்படும் போது ரீஃபில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான இந்த பென் வந்து ஓகே தான். மற்றபடி இந்த பென் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வச்சுக்கக்கூடாது தான் மக்களே. ஸோ எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ. இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஷின்ஸ் தான் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து என்னடா இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, இதெல்லாம் தேவையா அப்படின்லாம் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைன்னா பிடிச்சா பாருங்கள் ரிவ்யூ, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் ஏன் எடுத்திருக்கேன்னா என்னோடய பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருக்கேன். இது வந்து பேசிக்கலாகவே ஸ்பின்னர்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னர்ஸ்ன்றது இருந்தது. இப்போதைக்கு நிறைய ஸ்பின்னர்ஸ் யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த ஸ்பின்னர் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கே டைம் இருக்க மாட்டேங்குது. பட் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது, அவ்வளோதான் எடுத்திருந்தேன். ஸோ உங்களோட தாட்ஸ் என்னன்றது கீழே வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு போங்க. அதை தாண்டி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அந்த என்னோடய இன்னொரு வீடியோவில் இதுக்கான அந்த இன்னொரு செல்லர் நான் வச்சு செஞ்சான்ல, என்னோட சீட் பண்ணிட்டால, அது பற்றியான விஷயத்த அந்த ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கம்ப்ளீட்டாக. அதை வந்து டியூபர் ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ஒரு சேனலில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா டியூபர் அன்பாக்ஸில் உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், என்ஜாய் அண்ட் பாய் மக்களே.